நீ இவ்வளோ பேசுறல்ல, நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ ரேவதி கிட்ட போய் உன் உண்மையான பேரை சொல்லி அவ மனசை ஜெயிச்சு காட்டுறா பாப்போம். அதை விட்டுட்டு கார்த்தின்னு மத்தவங்க பேரை ஏன்டா யூஸ் பண்ற? அந்த கார்த்தியை விட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்? என்கிட்ட அழகு இல்லையா, திறமை இல்லையா, பர்சனாலிட்டி இல்லையா? என்னடா இல்ல? ஹேய், என் சகல மாதிரி உங்ககிட்ட நல்ல குணம் இல்லடா. இல்ல, அந்த கார்த்தியை விட எல்லா வகையிலும் நான் பெஸ்ட் தான். இந்த மருந்துக்கு முன்னாடி அவ ஒண்ணுமே இல்ல, நத்திங். அவனை போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. ஏப்பா, நீ அந்த கார்த்தியோட எல்லா விதத்திலையும் பெஸ்ட்னா நீ ரேவதிட்ட போய் நான் கார்த்தியில மருதுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, என்னால முடியாது. அப்படிலாம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஏன் முடியாது? ஏன் முடியாது? அப்ப நீ ஒரு திட்டத்தோட தானே இங்க வந்திருக்க? ஆமா, திட்டத்தோட தான் வந்திருக்கேன். அதையெல்லாம் எனக்கு வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு, ரேவதி இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது உன்னை புடிச்சு போய் இல்ல, கார்த்திங்கிற அந்த பேரும் அவருடைய நல்ல குணத்தையும் மனசுல வச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு ரேவதி ஒத்துக்கிட்டா. அப்ப அவ விரும்புறது கார்த்திய தானே? இதெல்லாம் தெரிஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறன்னா உன்னை விட கீழ்த்தனமானவன் வேற எவனும் இருக்க முடியாதுடா. ஹலோ, இப்படி எல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்தினா நான் மனசு மாறி இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லுவேன்னு பாக்குறீங்களா? நெவர். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கார்த்தியை விட இந்த மருது பெஸ்ட்னு ரேவதிக்கு புரிய வைப்பேன். அப்புறம் அவ என் கூட தான் வாழ விரும்புவா. அந்த கார்த்தியை பத்தி நினைச்சே பார்க்க மாட்டா. ஏய், சி, ஃப்ராட். இது இந்த ஜென்மத்தில் நடக்காதடா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சின்னு. அந்த மாதிரி இருக்கு நீ பேசுறது. நீ என்னைக்கு என் சகல கார்த்தியாக முடியாது. ரேவதி மனசுல நீ இடம் பிடிக்க முடியாது. ரேவதிக்கு உண்மை தெரியறதுக்குள்ள மரியாதை எங்கிருந்து ஓடி போயிரு சொல்லிட்டேன். இல்லைன்னா அடி உத வாங்கி அவமானப்பட்டு தான் போவேன். அதையும் பார்க்கலாம். பாருடா, நான் சொல்றதா நடக்க போகுது.